2டே 2 தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து கெட்டிங் அன் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ போக என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், அங்கே எப்படி நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தெரியணும். ஸோ அதுதான் விஷயம். ஹாய் எவ்ரிவன், டுடே ஐ எம் கோயிங் டு அட்ரஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃபார் Tier 2 அண்ட் Tier 3 காலேஜஸ். ஐ ரிசீவ் லாட் ஆஃப் மெசேஜஸ் ஆன் லிங்க்டின். ஸோ எனக்கு வந்து இந்த ஜாப் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கும். ஓகே, உங்கள் கம்பெனிலேயாவது வேறு கம்பெனியாவது நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ டுக் எ ரெஸ்யூமே அண்ட் ரீட் இட். ஸோ ஐ ஃபெல்ட் honestly I felt most of the resume was bad. Okay, so please take this video in positive manner. Okay, so நானுமே வந்து இதே தப்பு பண்ணியிருக்கேன் when I was a beginner. ஓகேவா, எனக்கு என்ன ஒரு கன்சர்ன்னா ஸ்டில் பீப்புள் மேக்கிங் த சேம் மிஸ்டேக். ஸோ அதுதான் வந்து இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராப்ளம் பண்ணது வந்து அரௌண்ட் 2016-17 அந்த டைம்லேயே. பட் இப்போது 2024 வரப்போகுது, இப்போயுமே வந்து பீப்புள் சேம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சம் பேடாக இருக்குது. ஓகே, அகைன் சொல்கிறேன், இது நீங்கள் பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துக்கங்க. ஸோ யூ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே, நான் ரியாலிட்டி ட்ரூத்தை தான் சொல்கிறேன். ஐ சா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்யூமே வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்க, காலேஜ் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் ஹாபீஸ் போட்டிருக்கீங்க, அப்புறமா வந்து ரேண்டமான ஸ்கில் செட் போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஸோ அதில் எடுத்துகிட்டு வந்து C++ போட்டிருக்கீங்க, அப்புறம் பைத்தான் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாப் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு போட்டு UI டெவலப்மெண்ட்டுன்னு போட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பைத்தானையோ ஜாவாவே போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து லைக் மிஸ்மேட்சாக தெரியுது. ஸோ ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு ரெஸ்யூமே பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஸ்கில்லில் போடுங்க, பேக் எண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பேக் எண்ட் ஸ்கில்லில் போடுங்க. நீங்கள் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து CGPA பற்றி போட்டிருக்கீங்க. அப்புறமா வந்து ஆஃப் கேம்பஸில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே யூஸ் ஆகாது. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸோ திஸ் இஸ் தி ஆனஸ்ட் ட்ரூத். ஓகே, இது டிபேட்டாக கூட வரலாம். ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கரெக்ட் மீ if I'm wrong. Most of the things are missing in your resume. நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் டெவலப்பராகவோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராகவோ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அதை அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னு HR-க்கும் இன்டர்வியூ எடுக்க போகிறார் இல்லையா, இன்டர்வியூவருக்கும் எப்படி தெரியும்? நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிட்டப் லிங்க் எங்கேயாவது போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, குட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே க்ளோன் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை பண்ணாமல் நீங்கள் குட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா ஹேண்ட்ஸ் ஆனால்? ஸோ உங்கள் பாஸ்ட் ரெக்கார்டை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்படின்னா வந்து அவங்க வந்து கரண்ட் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை போடுவாங்க. ரைட், நான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் என்ன போடுவீங்க? ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ போடுறதுக்கு ப்ராஜெக்ட்ஸு, இந்த விஷயம்லாம் தான் உங்கள் ரெஸ்யூமில் வந்து வாவ் ஃபேக்டர் க்ரியேட் ஆகும். ஸோ வாவ் ஃபேக்டர் க்ரியேட் ஆனால் தான் வந்து உங்கள் ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஷெட்யூல் பண்ணவே இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இவ்வளோ பண்ணணும். பிகாஸ் ஒரு 15 lakhs இன்ஜினியர் வெளில வராங்க, ஓகே, வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிங்க. அசியூம் பண்ண வேண்டாம், இதுதான் ட்ரூத்து. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த IT செக்டர். ஓகேவா, ஃபார் வேரியஸ் ரீசனாக இருக்கலாம். இதில் வந்து 15 லட்சம் பேரில் ஒன்லி 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட் காட் அ டீசென்ட் சாஃப்ட்வேர் ஜாப் ஆக்சுவலி. ஸோ மீதி 95% பீப்புள் என்ன ஆனாங்க? அதுதான். நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் வெறும் சப்ஜெக்டை மட்டுமே படிச்சுட்டு ஜாப் வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கும் ரியாலிட்டியில் ஜாப் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப கேப் இருக்குது. ஓகேவா, அதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மை டியர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டேக் யுவர் லைஃப் சீரியஸ்லி. ஸோ சடனாக நம்மளால் மேஜிக் பண்ணி ஒரு ஜாப் வாங்கிட முடியாது, ரைட்? ஸோ 4 வருஷம் நீங்கள் 4 வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா யூ ஹாவ் லெஸ் டைம். ஓகேவா, அந்த ஷார்ட் டேர்மில் நீங்கள் எப்படி ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணி ஒரு ஜாப் வாங்க முடியும்? அந்த டைமில் நீங்கள் வெறும் எப்படி சொல்கிறது, அந்த டைமில் நீங்கள் 4 வருஷம் காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, நம்ம என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோம், என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இது வந்து இந்த கொஷின்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே முன்னாடியே கேட்டிருக்கணும். ஓகேவா? பட் ஆனால் அது எப்போ நம்ம ஆளுங்க கேட்பாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு இந்த 4th செம்முக்குள்ளே வரும்போது, அப்புறம் 4th செம்மில் ஒரு ஹாஃப் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கொஷின் நம்மளுக்குள்ளே கேட்போம். நானுமே அதே சேம் மிஸ்டேக் பண்ணேன். ஸோ ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து பேனிக் க்ரியேட் ஆகும். ஓகேவா? நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் பேனிக் க்ரியேட் ஆகும். அந்த லிமிட்டட் டைமில் ஸோ நிறைய சோஷியல் ப்ரெஷரும் உங்களுக்கு இருக்கும். பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து ரிலேஷன்ஸ், அப்புறம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு என்ன இன்னும் வேலைக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்கள பற்றி எப்படி எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணுறது வந்து ஒரு வகையில் அது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு அப்படி நடந்தது. ஓகே. ஸோ பிகாஸ் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து நீங்கள் ரொம்ப தியாகமாக எடுத்ததில்ல, இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? படிப்புன்றது பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணி நகை வச்சு, அடகு வச்சு, நகை வச்சு, அப்புறம் லோன் எடுத்து தான் நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ரைட்? ஏதோ ஒரு சம்ஹவ் நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்னா, ஸோ அதுக்கு ROI இருக்கணும் இல்லையா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ அது நம்ம சைட்லேருந்து என்ன இருக்குது? ஸோ அதனால் வந்து நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்க்குறது கரெக்டு தான். நான் வந்து இத்தனை வருஷம் ஒரு 4 வருஷம் தாக்கு பிடிச்சி 4 வருஷம் நான் காலேஜ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூல்லேயும் சேர்த்துங்க. ஒரு 10-15 வருஷம் நம்மளுக்காக ஃபுல்லாக செலவு பண்ணி படிக்க வச்சு எல்லாமே படிப்பு முடிஞ்சிச்சுப்பா, நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்ற போது நமக்கு எதுவுமே தெரியலனா அது எப்படி இருக்கும்? ரைட்? ஸோ அதனால் வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணுறது வந்து கரெக்டு தான். ஸோ அதனால் வந்து எப்பவுமே நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து ப்ளீஸ் ரெடி வித் யுவர் பிளான் பி. நம்ம காலேஜ் படிக்கிறோம், காலேஜ் படிச்சுட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிறோம், அதுதான் பிளான் ஏ. இன்கேஸ் கேம்பஸில் செலக்ட் ஆகலை அப்படின்னா, நிறைய காலேஜில் கேம்பஸ்ன்ற கான்செப்டே இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க கேம்பஸ்லாம், வெல் அண்ட் குட், கோ ஹெட். பட் கேம்பஸில் செலக்ட் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க? திஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட் ஆஃப் கேம்பஸில் வெரி டஃப். பிகாஸ் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க வெறும் ஒரு ஜாபுக்கு. நான் கம்மியாக கூட சொல்லலாம், மேபி HR அவங்களாம் வந்து சொன்னாங்கன்னா எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியும். ஒரு ஜாப் அப்படின்னா அது வந்து மேபி மினிமம் 1000 பீப்புள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம காலேஜில் படிச்சுட்டு ஆன் கேம்பஸில் போகிறது எப்படி, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வந்து ஆல்ரெடி 15 lakhs இன்ஜினியர் வெளில வராங்க. இது ஒரு நம்மளுக்கு காம்படிஷன். இதுக்கு மேலே காம்படிஷன் வந்து ஒரு ஜாபுக்கு 1000 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா எப்படி இது? ஸோ அதனால தான் வந்து நீங்கள் என்னென்னா வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தெரியணும். பேசிக்காக அதுதான். எப்படி நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, இதுதான் விஷயம். ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா வந்து மை 2 அட்வைஸ் வுட் பி, ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இது கொஞ்சம் பூமராக தான் இருக்கும், பட் இதுதான் வந்து ட்ரூத். ஓகேவா? உங்கள் டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. திங்க் அபவுட் யுவர் கெரியர், என்னவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணலாம் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்றது திங்க் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் இவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். அது வந்து கனவு தான். ரைட்? நீங்கள் அதை இமேஜின் பண்ணுங்கள், அதுலேயும் கஞ்சம் வைக்காதீங்க. யூ ஹாவ் டு, நான் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறேன் மாதம், 2 லட்சம் சம்பாதிக்க போகிறேன், ஈவன் 10 லட்சம் சம்பாதிக்க போகிறேன். திங்க் பண்ணுங்கள், யோசிங்க. ஸோ நம்ம ஸ்கில்லு நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம அந்தளவுக்கு வாங்க போகிறோம். ரைட்? அண்ட் செகண்ட் திங் வந்து ப்ளீஸ் டேக் யுவர் லைஃப் சீரியஸ்லி. நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், ஒரு லத்தாஜிக்காக இருக்கிற மாதிரி ஐ ஃபெல்ட். என்ன ரீசன், ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து லிங்க்டின்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஹாய் அண்ணா, நான் இதை படிச்சிருக்கேன், ஸோ அண்ட் ஸோ, இதுதான் என் ரெஸ்யூமே, நீங்கள் எனக்கு ஜாப் எப்படி அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ அஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் பண்ணுறது கரெக்ட். ஓகேவா? ஒரு ரெஸ்பெக்டிவ் பீப்புள் கிட்ட பார்த்து இந்த மாதிரி ரோலை கேட்குறது கரெக்ட். பட் அடுத்து என்னென்னா, ஸோ நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஐ ரிசீவ் லாட் ஆஃப் மெசேஜஸ். ஒரு 50 மெசேஜ் கிட்ட வருதுன்னு வச்சுங்களேன் டெய்லியும். அந்த 50 மெசேஜ்க்கும் நான் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ ஹாவ் மை ஓன் கமிட்மெண்ட். ஸோ அதை தாண்டி இதுக்கு நான் யாருக்கு மெசேஜ் பண்ணுவேன், எல்லாருக்குமே மெசேஜ் பண்ண மாட்டேன்னா அப்படி இல்லை, கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் பார்த்துட்டு நான் வெளில வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறவங்கள அந்த 50 பேரில் வெறும் 3 பேர் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்களே என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 3 பேருக்கு தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேனே. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி கேட்குறீங்க, ஓகேவா? ரெஃபரல் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அது உங்கள் வேலை, ரைட்? ஸோ அதை பண்ணுறதில்ல. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கங்க. உங்கள் லைஃப் வந்து சீரியஸாக எடுத்துக்கங்க. சும்மா அப்படியே நம்ம படித்தோம், அப்படியே இருந்தோம், அப்படியே போகணுன்ற மாதிரி இருக்காதீங்க. லைஃப் சீரியஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபீலே வரும், ரைட்? ஸோ படிக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபீல் வரும். ஸோ அதுதான் 2 திங்ஸ். ஒன்று வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து ப்ளீஸ் டேக் யுவர் லைஃப் சீரியஸ்லி. ஸோ பேசிக்காக வந்து கீ டேக் அவே ஃப்ரம் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயம் என்னென்னா 2 தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து கெட்டிங் அன் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ போக என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், அங்கே எப்படி நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தெரியணும். ஸோ அதுதான் விஷயம். 3 திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். ஓகே, திஸ் இஸ் த மெயின் திங். அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப். அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் இது வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுற எல்லாரையும் கேட்டு பாருங்கள். இதுதான் வந்து மெயின் திங். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? அப்ஸ்கில்லிங் யுவர் செல்ஃப் அண்ட் பில்டிங் குட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே க்ளோன் பண்ணி இது நான் பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் குட். பில்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். நீங்கள் வந்து ஓனாக உங்களுக்கு தெரியணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சூப்பராக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுங்கள். குட் ப்ராஜெக்ட்ஸ், பில்ட் த குட் ப்ராஜெக்ட்ஸ். 3வது வந்து பில்ட் ஏ ஸ்ட்ராங் ரெஸ்யூமே. ஸோ ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு வெப்பேஜ் பண்ணுங்கள். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ரெஸ்யூமோட பெஸ்ட்டு நீங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணுங்கள். அழகாக ஒரு டொமைன் வாங்கி ஒரு வெப்பேஜ் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, தட்ஸ் இட். நார்மல் ரெஸ்யூமில் டைப் பண்ணுறது அங்கே இருந்து அப்படின்னா, ஸோ இன்டர்வியூருக்கு ஹெச்ஆருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நீங்கள் எடுத்து பாருங்களேன். இன்டர்வியூ வருது, ஹார்ட் காப்பிலாம் எடுத்து ரெஸ்யூம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு லிங்க் இருந்தால் போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கலாம். இது வந்து அவங்களுக்கும் டைம் சேவ். ஸோ உங்கள் ரிஜெக்ஷன் வந்து இதெல்லாம் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டுன்னு நான் சொல்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 50 பேர் அப்ளை பண்ணுறாங்க ஒரு ஜாபுக்கு அப்படின்னா 10 பேருக்கு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அந்த ஜாப் 10 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ஆனஸ்ட்டாக. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களை எந்தெந்த வகையிலாம் ஸ்டாண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஓகே, அந்த 2வது விஷயம் வந்து ட்ராக்கிங் த இன்டர்வியூ. போஸ்ட் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ட்ராக்கிங் த இன்டர்வியூ. ஸோ இதுதான் செகண்ட் ஒன். கம்யூனிகேஷன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன்னா வந்து நான் இங்கிலீஷில் சொல்லலை. ஓகே, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ப்ராப்பராக ஆப்போசிட் பர்சனுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கில்லு. நம்ம டக்குன்னு வந்துடாது. ஓகேவா? அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஆங்கிள் நீங்கள் வந்து மிரர் முன்னாடி நின்று பேசி பாருங்கள். ஓகே, இல்லை ஃபோன் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபியர் உங்களை விட்டு போகும். ஓகேவா? நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக வந்து ஆப்போசிட் பர்சன் கிட்ட சொன்னாவே இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகே, ஸோ அப்புறமா வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை வந்து எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டோரி டெல்லிங். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அதுக்கு இன்டர்வியூ ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மஸ்ட். ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கரெக்டான விஷயத்த. அப்புறமா வந்து அதை ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜாப் உங்களுக்கு தான். ஓகேவா? பிகாஸ் நம்ம வந்து இன்டர்வியூவரையே வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த வகையில் தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ இதுதான் கீ டேக் வந்து 2 விஷயம். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து கிராக் இன்டர்வியூ. அப்போ வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் தென் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வெரி கிளியர்லி. ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதை தான் நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ரைட்? ஸோ கைஸ், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை வீடியோ டுடே. ஸோ if you learn something valuable in this video, please consider to like and subscribe and comment. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. I will see you in the next one. Bye bye. Subscribe now.